ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் புதன்கிழமை நான் என்னோடய வேலைகளை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. ஏன்னா காலையில் கொஞ்சம் பரபரப்பாக சமையல் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அது எடுக்கலை, டைம் இல்லை. இப்போது ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறமா 9 மணிக்கு மேலே கொஞ்சம் துணிகள் அதிகமாக துவைக்க வேண்டியது இருக்குது. அதை துவைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து ஊற வச்சு துவைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிற பை அழுக்காக இருந்தது. அதையும் நான் ஊற வச்சுருக்கேன், அலசி போட்டுடலான்னு. இது ஒரு பாயும் அலச வேண்டியது இருந்து, இது அப்படியே சும்மாவே எடுத்து வச்சு நம்ம செல்ஃபில் போட்டு வச்சுருப்போம் பாருங்கள். இந்த பனிக்காலத்தில் இந்த பாய் எல்லாமே கொஞ்சம் கருக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் அதையும் அலசி காய போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அலசி காய போட்டேன். இந்த மாடியில் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய தொட்டியில் பெரண்டை ஒரு கொப்பு முறித்து வச்சுருந்தேன். அது இப்போது நல்லா மழை நேரங்கிறதுனால தழுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா கத்தாழை வச்சுருக்கேன். ஓமவள்ளி செடிகள் சும்மா இருக்கிற தொட்டிலெல்லாம் நான் அப்படி கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுருவேன். அது நமக்கு மருந்துக்காக தேவைப்படும். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் அப்படியே ஒரு 2 வருஷமாக இருக்கும் என் வீட்டில் தொட்டியில். சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறதுனால அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். இது அடினியம் செடி இப்போ தான் நிறைய மொட்டு வச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா ஒரு தொட்டியில் பார்த்துருப்பீங்க, நிறைய மணத்தக்காளி கீரை முளைச்சிருக்கு. இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மணத்தக்காளி கீரை நல்லா பெருசாக இருக்குது. இது நம்ம சூப்புக்கு பயன்படுத்திடலாம், குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த தொட்டியில் இது புதினா வளர்ந்துருக்கு பாருங்கள். புதினா நான் வச்சேன்னா வரவே வராது, என் மக வச்சது. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை கொண்டு இந்த மாதிரி வச்சு மண்ணில் முக்கி வச்சிட்டோன்னா அழகாக வந்துடும். நான் வச்சாக்கி எதுவும் என்னென்னு தெரில, வரவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக என் பொண்ணு தான் வச்சிட்ருக்கா. இப்போது இந்த தொட்டியில் ஒரு சங்குப்பூ செடி வளர்ந்துட்டுருக்கு. இது கொஞ்ச நாளாகவே ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ பனிக்காலங்கிறதுனால கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு வளருது. அதில் ஒரு துளசியும் இருக்குது. துளசி நிறைய இருந்தது. நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தொட்டிகள் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டோம். இப்போ இந்த ஒன்று தான் வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு அடினியம் செடியும் தொட்டி உடஞ்சிட்டு நான் அதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த செடியில் நிறைய மொட்டு இருக்குது. பூத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தொட்டி ஏதாவது ரெடி பண்ணி இதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். எந்த தொட்டியெல்லாம் சும்மா இருக்குமோ அதிலலாம் நான் ஒரு கற்பூரவள்ளி செடியை முறித்து அப்படி வச்சுருவேன். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு தலைவலி இருக்கிற டைம்லலாம் 4 இலையை பறித்து போட்டு ஆவி பிடிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக இப்போ இந்த பக்கம் பாருங்கள், என்னோடய வாஷிங் மிஷினு இந்த மாடியில் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி கீழே தான் இருந்தது ரூமில். இப்போ மாடியில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு தூக்கி வச்சாச்சு. ஆனால் இது ஒர்க் பண்ணலை. ரொம்ப நாளாகவே இது ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா நான் ரிப்பேர் பார்க்காண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுருந்தேன். புது மிஷினை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரிப்பேர் பார்க்க வேண்டான்ட்டாங்க வீட்டில். இப்போ என்னால் புது மிஷின் எடுக்கிறதுக்கு இப்போ கையில் காசு இல்லை. இப்போ கை வலியும் அதிகமாக இருக்குது. குளிர் காலங்கிறதுனால எனக்கு அந்த கை வலி அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் ரிப்பேர் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கலத்திட்டு போயிருக்காங்க. அது சரி பண்ணிவிட்டு கொண்டு மாட்டிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி போர்வை துவைக்க தான் ரொம்ப கஷ்டம். இந்த போர்வை துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இது சவுதியிலேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பனிக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த போர்வை நம்ம விரிச்சிட்டு தூங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் இது சூப்பராக இருக்கும். இது துவைக்கிறதான ரொம்ப கஷ்டம். இப்போ துவைச்சி வச்சுருக்க துணிகள் எல்லாம் நம்ம எடுத்து காய போட்டுடலாம். இப்போ ஒரு 4-5 சேரீ நான் அப்படி அப்படியே கலத்தி வச்சுருந்ததை இன்றைக்கி அலசி எடுத்துட்டேன். ஏன்னா அங்கங்கே வெளியில் போக வேண்டியது இருந்து போயிட்டு அப்படியே அழுக்கு கூடையிலே எடுத்து எடுத்து போட்டு வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு வேலை செய்கிற மாதிரியே மூடு இருக்காது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்படி கழட்டி கழட்டி வச்சிட்டோன்னா இது ஒரு நாள் பெரிய வேலையாகிடுது. அப்பப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம அலசி காய போட்டோன்னா ரொம்ப வேலை மிச்சமாயிரும். இருந்தாலும் வீட்லேயே வேலைகள் பார்க்குற டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போக முடிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், துணி துவைச்சி கொஞ்ச நேரம் தான் காய போட்டிருப்பேன். திடீர்னு மழை வந்துட்டு ஓரளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. என்னென்னு தெரியல, நல்ல மழை வந்துட்டு. இப்போது நான் துணி காய போட்டிருக்க இடத்துல நனையலை. ஏன்னா இந்த இடத்துல சீட் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கு அந்த பக்கத்தில் தான் தண்ணி வடிஞ்சிட்ருக்கு.
அதனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நனையலை. இப்போது நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா குளித்ததுக்கப்புறமா ஒரு தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கெட்டில் எல்லாமே மழை தண்ணி வந்து நிரம்பிட்டு, இது நமக்கு துணி துவைக்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2 மணிக்கு மேலே ப்ளவுஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் தச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சமையல் எதுவுமே பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ப்ளவுஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஹெம்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஊக்கு வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த வீட்டிலேயே நம்ம வந்து டெய்லரிங் வேலையும் பார்க்குறதுனால நமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நம்ம வேலைகளை நமக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய வீட்டு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.